அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் ஓடிக்கொண்டிருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் 12ஆம் நாளில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். மரண மாஸ் என்கிற மங்கள சொல் அடங்கிய பாடல் 8 மணிக்கு ஒலித்தது. கார்டன் ஏரியாவில் அமர்ந்திருந்த அனிதா தூக்கத்தில் இருந்து அதட்டி எழுப்பப்பட்ட குழந்தை போல திடுக்கிட்டு எங்கேயோ பார்த்து விழித்தாங்க. பின்பு சுதர்த்தி கொண்டு செம்ம ஆட்டம் போட்டு ஒட்ட வைக்கப்பட்ட சோம்பேறித்தனத்துடன் சிலர் வந்து இணைந்தாங்க. சம்யுக்தா திடீரென்று கண்கலங்கி கொண்டிருந்தார். காரணத்தை பிறரிடம் சொல்ல தயங்கினார். அருகில இருந்த சிவானியும் அர்ச்சனாவும் அதை புரிந்து கொண்டார்கள். சம்யுக்தாவுக்கு தன் குழந்தையை பிரிந்திருந்த ஏக்கம், பெண்கள் எங்கு சென்றாலும் தங்கள் வீட்டை கூடவே சுமந்து செல்கிறார்கள் என்பது உதாரண காட்சி அதாகவே இருந்துச்சு. லக்ஸரி பட்ஜெட் மதிப்பு புள்ளிகள் 3200 இருந்தது. பிக் பாஸ் கூப்பிட்டதுனால ஆடாமல் தாமதமாக வருவது, காலையில் நடனம் ஆடாமல் இருப்பது போன்ற காரணங்களுக்காக 200 புள்ளிகளை எடுத்துக்கொண்டாங்க பிக் பாஸ். லக்ஸரி பொருட்களை தேர்ந்தெடுப்பதற்கான தருணம் வந்தது. டீம் லீடர் சுரேஷ் பார்த்து, சூதானமாக விளையாடுங்க, இந்த பிக் பாஸ் ஒரு கெட்ட பையன், கொடுத்த மாதிரி கொடுத்த அப்புறம் எல்லாத்தையும் உருடுவாங்க என்று தயார்படுத்தி கொண்டிருந்தாங்க. சந்த கடையில் கூச்சல் ஆரம்பித்தது மாதிரி ஆரம்பித்தது. இவர் சூத்திரர்களை சொல்ல சொல்ல இவர் ஸ்லோகத்தை கிளறுவாரு என்கிற பிதாமகன் காமெடி போல அனிதா பொருட்களை தேர்ந்தெடுக்க சொல்ல சனமதை எழுத ரியோஸ் அதற்கு மதிப்பு போட்டாரு. அந்த ரணகலத்திலையும் எப்படி சொல்ல வேண்டும் என்று ரியோ அடக்கி வைக்கப்பட்ட கோபத்துடன் அனிதாவிற்கு வகுப்பெடுக்க தோசா பெட்டர் என்று செய்தி வாசிப்பாளர் அனிதா இந்த குழப்பத்திற்கு இடையில ராகியை 2 முறை எழுதிவிட்டார் போல. பிக் பாஸ் இவர்களை ஜெயிலில் போடுவது போதென்று இவர்களே களி கிண்டவும் ஆரம்பித்து விட்டாங்க. ஆட்டம் கொண்டாட்டமும் டாஸ்க்ல யார் சிறப்பாக நடனம் ஆடினார்கள் என்பதை கச்சு முச்சென்று பேசி தேர்ந்தெடுத்தார்கள். சந்தடி சாக்கில் அர்ச்சனா சுரேஷை தாத்தா என்று அழைத்தார். இந்த டாஸ்க்ல கேப்ரில்லா தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஆச்சரியமே இல்லை. நல்ல தேர்வு. அவர் நன்கு ஆடியது மட்டும் இல்லாமல் இதர போட்டியாளர்களை ஆடும்போது நடன அசைவுகளை சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் ஏவல் வைக்கப்பட்ட ரிமோட் கார் மாதிரி இஷ்டத்திற்கு ஆவேசமாக ஆடி தீர்த்த வேல்முருகன் சிறந்த நடன கலைஞருக்கு தேர்வானதை கொரோனா காலத்து கொடுமைகளில் ஒன்று என்று சொல்ல வேண்டும். பிக் பாஸ் வீட்டில் வாரம் முழுவதும் ஈடுபாட்டோடு செயல்பட்ட நபர்களில் ஆரி, ரேகா, சோம், பாலா, ரியோ என்கிற சுருக்கமான பட்டியல் தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதியில் ரியோ வென்றார். ஆகவே அடுத்த வாரத்திற்கான தலைவர் போட்டியில் இருக்க போகிறவங்க ரியோ, கோபி, வேல்முருகன். அடுத்த கேட்கிரி வாரம் முழுவதும் ஈடுபாடு இல்லாதவர்கள் என்பதற்கான தேர்வு. படித்துவிட்டு வேலை கிடைக்காம வீட்டில் நெடுங்காலம் இருக்கும் இளைஞர்களுக்கு எப்போதும் ஒரு தண்டச்சோறு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். யார் எங்கே பேசினாலும் தன்னைத்தான் குத்தி பேசுகிறார்கள் என்று சங்கடமும் கோபமும் வந்துவிடும். அதுபோல பிக் பாஸ் வீட்டில் யாரும் சும்மா இருக்க என்கிற பேச்சு ஆரம்பித்ததுடனே சிவானி மூக்கு விடைக்க ஆரம்பித்து விடுகிறாரு. மந்திர விட்ட கோழி மாதிரி விழிக்க தொடங்கி விடுகிறாரு. கேமராவும் மிக்சரியாக அவரை தான் போக்கஸ் செய்கிறது. கண்ணாடிக்கு நெருக்கமாக சென்று தன் ஒப்பனையை சரி செய்து கொள்வது தான் சிவானியோட அதிகபட்சமான உழைப்புன்னே சொல்லலாம். அதனால் இதற்கு சிவானி ஏகமானதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஆச்சரியமே இல்லை. இந்த தேர்வுக்கு முதல்ல யாருமே பரஸ்பர காட்டி கொடுக்காம அமைதியாக இருக்க பிக் பாஸ் அமுத்திரக்கனியான ஆரி எழுந்து ஒரு ஆவேசமான உபதேசத்தை செய்ததும் மக்கள் மனங்களில் சலனம் ஏற்பட்டது. சும்மா இருந்த சோம்பேறிகளிலேயே சிவானி மற்றும் பாலாவை தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் பாலாவை தேர்ந்தெடுத்ததற்கு ரேகா கடும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த பையன் உருளைக்கிழங்கை குறுகிய காலத்தில் வெட்டினா, வெண்டைக்காயை நேராக வெட்டினா என்று நற்சான்றிதழ் தர மீண்டும் குழப்பம் ஏற்பட்டதுனே சொல்லலாம். எனவே இங்கி பிங்கி பாங்கி போட்டு பாலாவிற்கு பதிலாக ஜித்தன் ரமேஷை தேர்ந்தெடுத்தாங்க. ரமேஷும் சிவானியும் கண்ணாடி அறையில் வைத்து பூட்ட உத்தரவிட்டது பிக் பாஸ். இப்போ பாலாவோட மைண்டில் வட போச்சே என்கின்ற இடம் ஓடிட்டு இருக்கும். அட பாவி, கெடுத்துட்டிய காரியத்தை என்று ரேகாவை உள்ளூர அவர் திட்டிக் கொண்டிருக்கலாம். இந்த சாக்கை வச்சு 2 ஏக்கருக்கு கடலை சாகுபடி பண்ணியிருப்பேன், போச்சு. லக்ஸரி சிங்கிள் ரூம் மாதிரி இந்த ஜெயில ஓய்வெடுக்கும் அறை என்கின்ற நாகரிகமாக பெயர் மாற்றிவிட்டார் பிக் பாஸ். அட பாவமே, சிவானிக்கும் ரமேஷுக்கும் தண்டனையா என்று இதர போட்டியாளர்கள் சங்கடம் அடைந்து கொண்டிருக்க அல்லது அது போன்ற பாவனையை செய்து கொண்டிருக்க இந்த ரணகலத்திலையும் கிளுகிழுப்பு சோமுடன் உக்கிரமிக்க செல்ல சண்டை போட்டு கொண்டிருந்தாங்க அனிதா. பாருங்கப்பா, அந்த பையன் என் பேச்சு விட்டுட்டான். சோமிற்கு வாக்களித்த அனிதா கை தூக்கவில்லையாம். அதற்கு அவர் கோபித்து கொண்டாரா இல்லையா, ஏன் என்
கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் என் கூட பேச மாட்டேறேன்னு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற, இப்படியெல்லாம் பேசின என்பது பிடிக்காது என்ற சரமாரியாக புகார் செய்தது இம்சை தருவதில் வள்ளுவராக இருக்கிறார் அனிதா. நான் அரக்கோணத்துலேயும் நீ தாமிரத்துலேயும் இருக்கோம், எப்போவுமே பக்கத்துலேயே தானே உட்கார்ந்துருக்கோம், ஏன் நீ தொலைவில் இருந்து கத்துற, அதுதான் எனக்கு கோபம் வந்துருச்சு என்று சோம் விளக்கம் தர பரஸ்பரம் மூக்கு சிந்தி கட்சிஃபை தந்து சமாதானம் ஆனாங்க. திருமணம் ஆகாத இளம் தலைமுறைகளான உடனே நட்பு ஏற்படுத்தும் பரஸ்பரம் வாடா போடி என்று அழைத்து கொள்வது இப்போது சகஜமாகிவிட்டது. ஆனால் பெண்களுக்கு திருமணம் ஆகிவிட்டால் ஒரு நாகரிகமான விலகலை ஆண்கள் கடைபிடிக்கிறாங்க போலவே பெண்ணும் திருமணம் ஆன பெண்ணை பொதுவெளியில் போடி வாடி என்று அழைப்பது ஆண் நண்பன் தவிர்ப்பான். பெண்ணுக்கும் அது பிடிக்காது. ஆனால் இதுபோன்ற பாலினம் சார்ந்த தடைச்சுவர்கள் மெல்ல உடைந்து வருவதன் அறிகுறியா சோம் அனிதா நட்பை பார்க்கலாம் என்று தோன்றுகிறது. அனிதா திருமணமானவர் என்றாலும் வாடா போடி என்று அழைத்து கொள்வதில் இருவருக்கும் எந்த தயக்கமும் இல்லை. திருமணம் என்னும் நிறுவனம் இவர்களோட நட்பில் தடையா இல்லைன்னே சொல்லலாம். இது ஒரு ஆரோக்கியமான போக்காவே இருக்கு. அடுத்தடுத்த வார தலைவர்களுக்கான போட்டி ஏற்கனவே சொன்னபடி ரியோ, வேல்முருகன் மற்றும் கேபி ஆகியோர் வேட்பாளர்களாக இருந்தாங்க. இதில் ரியோ தான் ஜெயிப்பார் என்பது அப்போதே தெரிந்து போயிற்று. குறிப்பிட்ட சனலை தேர்ந்தவர்களுக்கு முக்கிய தருப்பது போல காய்கள் நகர்த்தப்படுகின்றது என்கிற புகாரும் வதந்தியும் நெடுங்காலமாக உலவி வருதுன்னே சொல்லலாம். யார் யாரெல்லாம் வேல்முருகனை ஆதரிக்கிறீர்கள் என்றபோது 4 பேர் எழுந்தார்களாம். ஆனால் பாவம் கேபிக்கு ஒரே ஒரு ஆள் தான், சுரேஷ் மட்டும் எழுந்து நின்றார். இளைய தலைமுறையை தலைவராகி அழகு பார்க்கும் அரிய குணம் சுரேஷிடம் மட்டுமே இருக்குதுன்னே சொல்லலாம். ரியோவிற்கு பெரும்பான்மையான வாக்குகள் கிடைக்க அவர் தான் தலைவர் என்று பார்த்தால் இல்லை. அங்கு ஒரு டிஸ்ட்டை வைத்தார் பிக் பாஸ். யார் யாரெல்லாம் வேட்பாளருக்கு ஆதரவாக நின்றார்களோ அவர்கள் உதவி செய்ய தலைவர் போட்டியில் இருப்பவரை உப்பு மூட்டை சுமக்க வேண்டும். யார் அதிக நேரம் தாக்கு பிடிக்கிறார்களோ அந்த கூட்டணியைச் சேர்ந்தவர்களே தலைவர் ஆவார். ஆரம்பிக்கும் போதே தெரிந்து போயிற்று. இது ஒரு போங்காட்டம். உடல் வலிமையில் சிறந்து விளங்கும் பாலாஜி ரியோவை தோளில மீது தூக்கி வைத்து கொள்ள அந்த கூட்டணி தான் ஜெயிக்க போகிறது என்பது துவக்கத்திலேயே தெளிவாக தெரிஞ்சிருச்சு. விக்ரமாதித்தன் வேதாத்தை சுமந்த போல வேல்முருகனை முதுகில் சுமந்து கொண்டாரு ஆரி. இப்போ இந்த இடத்துல சுரேஷோட மன தைரியத்தை பாராட்ட வேண்டும். சுரேஷோட முதுகு வலியை மனதில் கொண்டு இந்த விளையாட்டிற்கு கேபி பிடிவாதமாக மறுத்தாலுமே வா களத்தில் இறங்கி தான் பார்த்தலாம் அப்படின்னு என்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடுவேன், முடியலைன்னா நிச்சயம் விட்டுவிடுவேன் என்று ஸ்பாட் மென்ஷோர் போட ஊக்கம் சொல்லி கேபியை சம்மதிக்க வைத்தார். ஆட்டம் துவங்கியது. தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் சிவாஜி மனைவியின் மரண செய்தி கிடைத்ததும் தள்ளாடி விழ போய் பின்பு சுகாரித்து கொண்டு நடந்து செல்வார் அல்லவா, அப்படி மொட்டை தலையில் வேர்வை விழுந்தாலும் கிரீப்பா மல்லு கட்டினார் சுரேஷ். நீ இறுக்கமாக பிடிச்சிக்கோ, எனக்கு வலிச்சதுன்னா சொல்கிறேன் என்று கேபியை அதட்டி கொண்டிருந்தார். சுரேஷோட உடல் வலிக்கு தான் காரணமாக இருக்கிறோமோ என்கிற குற்ற உணர்வில் சங்கடத்திலையும் இருந்த கேபி ஒரு கட்டத்தில் கால் வலிக்கிறது என்கிற பாவனையோடு இறங்கிவிட்டார். சாரி தாத்தா என்ற அழுகையுடன் சுரேஷை கட்டி கொண்டு நெகிழ்வான காட்சி நேற்று ஒளிபரப்பானதுன்னே சொல்லலாம். ஆனால் அந்த சங்கடத்தை அவர் முசு என்று அழுகையோடு நெடுநேரம் இழுக்க வேண்டியதில்லை. இது ஒரு கேம், அவ்வளவுதான். நாளைக்கு உனக்கே எதிராக குத்த வேண்டியிருந்தா கூட நான் குத்துவேன் என்று சுரேஷ் சொல்லுவதில் இருந்து அவர் 24 மணி நேரமும் விளையாட்டு உணர்விலேயே இருக்கிறார் என்பது தெளிவாய் இருந்தது. ஆனால் அவருக்குள் இருக்கும் பாசமிகு சிவாஜியும் அப்போதுதான் வெளிவந்து விடுகிறது. இப்போது ரியோவிற்கும் வேல்முருகனுக்கும் இடையில போட்டி தொடர்ந்தது. ஆரியோட முதுகில் தொங்கிக் கொண்டிருந்த வேல்முருகன் அந்த சமயத்தில் பாட்டாக பாடிக்கொள்ள ஆரியோட காதுகள் பஞ்சராகி இருக்கும் போல. அதனால அந்த நெருக்கடியான நேரத்தில் வேல்முருகனை பாட்டு பொழுதுபோக்காக இருந்த சுமையை குறைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏறத்தாழ 1 மணி நேரத்தை கடந்தும் இருவரும் விடாமல் மல்லு கட்டினாங்க. ஒரு கட்டத்தில் ரேகா வேல்முருகன் மீது கையை எடுத்து விட பார்த்துட்டேன் என்று கவுண்டமணி மாதிரி மற்றவர்கள் கத்தினார்கள். இந்த இடத்துல ஒரு சந்தேகம். திருவிழாவில் தேர்வடத்தை தொட்டு இழுப்பதற்கு ஏராளமான பக்தர்கள் முயற்சிப்பாங்க. அப்படி செய்தால் புண்ணியம் கிடைப்பு என்பதுதான் காரணம். வடத்தை இழுக்கக்கூடிய அளவிற்கு உடல் பலம் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்று அதை தொட்டு வணங்குவார்கள். அது புண்ணியம் கிடைத்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருக்குன்னே சொல்லலாம். வீட்டோட கேப்டன் என்கின்ற முறையில் சுரேஷ் முடிவை அறிவிக்கலாம் என்று பிக்பாஸ் சொல்லிய ரியோ வென்றதாக சுரேஷ் அறிவித்தார். நீ என்னையா சொல்கிறது, போய் உன் ஓனரை சொல்லு, தானே ஓனர் என்பது போல சுரேஷோட அறிவிப்பு இதர போட்டியாளர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அலட்சியம் காட்ட பிக்பாஸ் அறிவித்த பின்புதான் ஏற்றுக்கொண்டது. ஆனால் ரேகா தனது மேக்கப்பை டச் செய்து கொள்ள கைகளை எடுத்த சில வினாடிகளில் ஒரு தலைவர் பதவியை காணாமல் போனது என்பது தான் இன்றைய இந்த வரலாறாக இருக்குன்னே சொல்லப்படுது. கூண்டில் அடைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த பறவைகள் 2 பேரும் இந்த கூத்துக்களை பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. எனக்கு வலிக்கலையே, நான் அழலை, என் கண்ணு வேர்க்குது என்று கலங்கி கொண்டிருந்த சுரேஷை இருடி செல்லம்
தைலம் தேய்ச்சி விடுறேன் என்ற உதவ அர்ச்சனா முன் வந்தாங்க. கை கொடுக்கிறேன் பேர்வழி என்ற வடிவேலோட கையெலும்புகளை மாதவன் ஒரு திரைப்பட காட்சிகளில் உடைத்து விடுவது போல அர்ச்சனா அமுக்கி சுரேஷோட டேமேஜ் இன்னும் அதிகமானது என்னவோ. உள்ளுக்குள்ளே உடைந்து அழுந்தார். ஆனால் வெளியில் எனக்கு வலிக்கலையே. சுரேஷ் அனத்தை பார்த்து அப்போது தான் சமாதானம் ஆகியிருந்தார் கேபி. மீண்டும் தன் முசுமுசு அழுகையை உற்சாகமாக தொடர என்னடா இது என்றாகிவிட்டது. சிறிது நேரத்திலேயே சிறப்பு பறவைகளுக்கான விடுதலை செய்து வந்தது. ரமேஷும் சிவானியும் நீங்கள் ஓய்வெடுக்கும் அறையில் இருந்தபோது இனி வீட்டிற்குள் சென்று ஓய்வெடுக்கலாம் என்று பிக்பாஸ் அறிவித்ததும் மக்கள் உற்சாகமானாங்க. ஏதோ ஆயுள் தண்டனையில் இருந்து ஜாமீனில் ரிலீஸ் ஆவது போல வரவேற்பு சடங்குகள் அமர்கலப்பட்டது. நான் சொன்னதுமே தான் பிக்பாஸ் அங்கிள் லைட்டை ஆஃப் பண்ணுவார் பார்க்கலாமா என்று கேபியோட தற்பெருமை அடித்துக்கொள்ளும் காட்சியோடு நேற்று நாள் முடிவடைந்தது. இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் பரபரப்பாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை பெற நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.